ஸோ ஹாய் எல்லாருக்கும். இந்த ரீசெண்ட் டைமில் வந்துட்டு லுவாய் அப்படிங்கிற ஒரு பிராண்டோட ஒரு ஏஐ ஃபால்ட் அனலைசர் மொபைலில் இருக்கக்கூடிய கம்ப்ளைண்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா இந்த அனலைசர் வச்சு நம்ம வந்து கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் வீடியோஸ் போட்டுட்டு இருக்காங்க. நம்ம ஒரு பீஸ் வாங்கியிருக்கோம், ஒர்க் ஆகுதா இல்லையாங்கிறத செக் பண்ணி பார்க்கலாம் வாங்க. இந்த லுவாய் டூல் இப்படி தான் இருக்கும், இந்த அனலைசர் இப்படி தான் இருக்கும். இது கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கனெக்டர் வரும், நமக்கு ஒரு கிரவுண்டு ஒரு RX-TX கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு சின்ன கனெக்டர் மட்டும் ஒன்று வரும். ஃபஸ்ட்டு நம்ம இதை வாங்கினதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து லாகின் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். நான் வந்துட்டு என்னுடைய ஐடி போட்டு நான் லாகின் பண்ணியிருக்கேன். அட் த சேம் டைம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டூல் மட்டும் பார்த்தாது, இந்த அனலைசரை யூஸ் பண்ணுறதுக்கு, இந்த சாஃப்ட்வேரை நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு நம்ம கிரெடிட்ஸ் வாங்கணும். ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா டூல் வாங்கும்பொழுது எனக்கு ஒரு ரீடிங் கோட் கிடச்சிது. அந்த கோடில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 100 பாயிண்ட்ஸ் இருக்குது. இப்போ நான் வந்து ஒரு 5 செக்கிங் பண்ணி பார்த்துட்டேன், அதனால் பேலன்ஸ் 95 பாயிண்ட் இருக்குது. இது ரெண்டும் அந்த டூல் கூடயே வந்துடும். இது ஜஸ்ட் கூகுளில் வந்துட்டு லுவாயின் டைப் பண்ணிங்கன்னா இந்த இன்டர்ஃபேஸ் வரும், நம்ம இதில் லாகின் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த டூலை வந்துட்டு மொபைலோட கனெக்ட் பண்ணணும். அது எப்படி கனெக்ட் பண்ணுறது அப்படின்னா, பேசிக்காக நீங்கள் வச்சிருக்கக்கூடிய மாடலில் ஸ்கீமேட்டிக் ஓப்பன் பண்ணி ஸ்கீமேட்டிக்கில் வந்து இந்த மாதிரி UART டீபக் பாயிண்ட்ஸ்ன்னு டைப் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு டிரான்ஸ்மிட்டிங் ஒரு ரிசீவிங் பாயிண்ட் கிடைக்கும். அந்த பாயிண்ட்டு கூட இந்த டூலை வந்து ஜம்பர் பண்ணி கனெக்ட் பண்ணியிருக்கலாம். நான் வந்து ஒரு Redmi 9 பவரை கனெக்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இப்போ இதை அனலைஸ் பண்ணி பார்க்கலாம். ஸோ நம்ம வந்து இந்த டூலை வந்துட்டு மொபைலோட கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஜஸ்ட் இப்போ டூலை வந்து பிசியோட கனெக்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒரு இண்டிகேஷன் லைட் எரியும். ஸோ தென் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டூலை வந்துட்டு இந்த இன்டர்ஃபேஸோட கனெக்ட் பண்ணணும். ஜஸ்ட் நம்ம வந்து இந்த கனெக்ட் போர்ட்டை கிளிக் பண்ணி இந்த மாதிரி ஆல்ரெடி பேர் ஆகிருக்கும், அந்த பேரை வந்து கனெக்ட் பண்ணிக்கிட்டோம்னா போதும். சீரியல் போர்ட் இப்போ கனெக்ட் ஆகிடுச்சு, அதாவது டூல் வந்து கனெக்ட் ஆகிடுச்சு. இப்போது டிவைஸை வந்து பார்த்தீங்கன்னா பேட்டரி கனெக்ட் பண்ணி நான் ஆன் பண்ணுறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், என்னுடைய பூட் லாக்ஸ் எல்லாமே வந்து இங்கே ரீட் ஆகிட்டு இருக்கு. இந்த டிவைஸோட கம்ப்ளீட் ஆஃப் பூட் லாக்ஸ் வந்துட்டு இன்னும் ரீட் ஆகிட்டே இருக்குது. வந்துட்டு இதில் இருக்கக்கூடிய ப்ராப்ளம் வந்து இங்கே எரராகவும் வந்துடுச்சு. அண்ட் தென் ரீபூட் ஆக ட்ரை பண்ணுது. ஸோ இப்போ வந்து கிட்டத்தட்ட ஆஃப் ஆகிடுச்சு. ஸோ இந்த ஃபோனோட மொத்த பூட் லாகையும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டூல் இப்போ வந்துட்டு டேட்டாஸ் எடுத்துக்கிச்சு. தென் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஃபால்ட் அனலைஸ் பண்ணலாம். இங்கே அனலைஸ் டிவைஸ் இருக்கு இல்லையா, இதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா இதுக்குள்ளே இருக்கக்கூடிய ஃபால்ட்டை வந்து இதை ஐடென்டிஃபை பண்ணும். இது 200% ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு மேக்ஸிமம் யாருக்குமே தெரியாது. எனக்குமே ஒரு டவுட்டுக்காக தான் எடுத்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். பார்ப்போம் இதனோட டேட்டாஸ் எப்படி வருதுன்னு பார்ப்போம். அதை டிபெண்ட் பண்ணி தான் வந்துட்டு இது 200% ஒர்க் ஆகுமா இல்லையான்ற நமக்கு ஒரு ஷூரிட்டி கிடைக்கும். ஸோ இப்போது லாக், நம்மளுடைய பூட் லாகை டிபெண்ட் பண்ணி கம்ப்ளைண்ட் ஐடென்டிஃபிகேஷன் வந்துடுச்சு. ஸோ வந்து நமக்கு கிட்டத்தட்ட இதில் என்ன மாதிரியான கம்ப்ளைண்ட்ஸ் இருக்கலாம், என்ன ப்ராசஸ் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காலம் வந்திருக்கு. UFS எரர் லாக் என்ட்ரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடென்டிஃபை வந்திருக்கு. ஆக்சுவலி இந்த மதர் போர்டில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி ஐடென்டிஃபை பண்ணி வச்சுருக்கேன். UFSல தான் ப்ராப்ளம் இருக்குது, அதனால தான் இந்த மதர் போர்டு வந்துட்டு பூட் ஆகலை. ஆக்சுவலி ரீஸ்டார்ட் ஆகிட்டு இருக்கும், சம்டைம்ஸ் வந்துட்டு பூட்டே ஆகாது, பிளாங்க் ஸ்க்ரீன் இருக்கும். ஸோ கிட்டத்தட்ட இது வந்து பார்த்தீங்கன்னா UFS எரர் தான் வந்துட்டு மார்க் பண்ணியிருக்கு. ஸோ இந்த பர்டிகுலர் டூலை வச்சு நம்ம வந்து 200% ஐடென்டிஃபை பண்ண முடியுமா ப்ராப்ளத்துன்னு கேட்டால் அப்படி சொல்ல முடியாது. பட் சின்ன ஒரு டேட்டா கிடச்சிருக்கு. UFS எரர் அந்த SBLTன்னு இருக்கு இல்லையா, இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா செகண்டரி பூட் லாக், இந்த மாதிரி பூட் லோடர் அந்த மாதிரியான விஷயங்கள். ஸோ இதில் இருக்கக்கூடிய வேர்ட்ஸை கொஞ்சம் ஐடென்டிஃபை பண்ணுறது கஷ்டம். பட் நம்ம ஒரு பேசிக் ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். என்னை கேட்டால் மேக்ஸிமம் வந்துட்டு DC மீட்லேயே வந்துட்டு மேக்ஸிமம் ஃபால்ட் வந்து நம்ம ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். ஸோ இது பெருசாக தேவைப்படாது. பட் இந்த டூல் அதனுடைய வேலையை செய்யுது. டன்.